ஹாய் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 9 மந்த் பேபிக்கு வந்து நான் என்னென்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் குடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோவா மேக் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரிச்சம்பழம், 4 கருப்பு திராட்சை எடுத்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேரிச்சம்பழத்துல இருக்கிற கொட்டைய மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, மிக்ஸியில வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சிட்டு, அது ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து நல்லாவே குடிச்சுக்குவாங்க. இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வெறும் கருப்பு கிரேப்ஸ் மட்டும் போட்டு ஊற வச்சு அரைச்சு குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பேரிச்சப்பழமும் கூட தனியாவே வந்து அரைச்சு குடுக்கலாம். குழந்தைங்க மோஷன் வந்து கொஞ்சம் டைட்டா போனாங்க அப்படின்னா, இந்த பேரிச்சப்பழத்த ஊற வச்சு இது மாரி குடுத்தோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா போவாங்க. அதுக்காக வந்து நீங்க இத ரெகுலரா குடுக்க வேண்டாம். ரெகுலரா குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் மாரி போயிருவாங்க. வீக்லி 1 டைம்ஸ்னா ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி 2மே பாப்பாவுக்கு கருப்பு கிரேப்ஸும் பேரிச்சப்பழமும் சேர்த்து 2மே அரைச்சி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே குழந்தைகளுக்கு வந்து சால்ட்டு உப்பு சேர்க்கவே கூடாது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்வீட்டே வந்து நிறையாவே இருக்கும். அதனால நான் எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை. அதை ஃபில்ட்ரு பண்ணி மட்டும் அப்படியே பாப்பாவுக்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மாதுளப்பழம் எடுத்துருக்கிறேன். மாதுளப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத மாதுளப்பழமாக எடுத்து கொடுத்துருக்கேன். மாதுளப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் மிக்ஸி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாறு எல்லாமே நல்லா தனியாகவே வந்துடும். அது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி இதை குடிப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒரே நாள் வந்து நிறையா ஃபுட்டு வந்து அறிமுகப்படுத்தாதீங்க. ஒரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது புது ஃபுட்டு வந்து அறிமுகப்படுத்துங்க. அது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில ஃபுட்டு வந்து சேராது. அது வந்து ஒவ்வாமை வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு மட்டும் புதுசாக அறிமுகப்படுத்துங்க. மாதுளப்பழ ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆப்பிள் வந்து வேக வச்சுருக்கிறேன். ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ஆவியில் வேக வச்சுருக்கிறேன். நல்லா ஆவியில் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தோல் எல்லாமே வந்து தனியாகவே நல்லா பிரிஞ்சு வரும். நானும் பார்த்தீங்கன்னா ஆவியில் வந்து வேக வச்சுட்டேன். ஆவியில் வேக வச்சு நம்ம மிக்சியில் அடிக்கும்போது தோலும் இதில் இருக்க கொட்டையும் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம இதெல்லாம் வேக வச்சுட்டோம், குழந்தைங்க சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களோட வாயில் வச்சு துணிக்க வேண்டாம். அவங்களுக்கு போதுங்கிற அளவு வந்து நம்ம ஊட்டுவோம். அவங்க துப்புறாங்க இல்லை கொமட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு பழகுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் பப்பாளி பழம் எடுத்துருக்கிறேன். பப்பாளி பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் நம்ம பாப்பாவுக்கு எடுத்து நான் ஆவியில் வேக வச்சுருக்கேன். நல்லா ஆவியில் வேக வச்சதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி பாப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா சாப்பிட்டுக்குவாங்க. பப்பாளி பழமும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மோஷன் கட்டியாக போகிறாங்க அந்த டைம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இது ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து பப்பாளி பழமே கொடுக்க வேணாம். குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சூடாயிரும். மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வேக வைக்க மாட்டேன். ஆவியில் தான் வந்து வேக வச்சு கொடுப்பேன். தண்ணியில் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக அந்த தண்ணியிலேயே போயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஆவியில் தான் வேக வச்சு பாப்பாவுக்கு கொடுப்பேன். நல்லா பார்த்துங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு. இதில் வந்து கை வச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு அமுக்க முடியல அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து உள்ள ஆழமாக விடுங்க. நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா கத்தி வந்து கொஞ்சம் சல்லுன்னு உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வெந்தனால நான் கையிலேயே எடுத்து பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாட்டி இதை வந்து இட்லி கூட வந்து கொஞ்சம் இட்லியும் இதுவும் சேர்த்து கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க உடம்புக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செவ்வாழை எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த செவ்வாழையாக ஒரு செவ்வாழை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வேக வைக்க வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி மிக்சியில் வந்து அடித்து பாப்பாங்களுக்கு கொடுத்துடலாம். இது இல்லாமல் நீங்கள் நேந்திர பழம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா ஆவியில் வேக வச்சு மிக்சியில் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. நேந்திரப்பழம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தண்ணி கொடுங்க. அது வந்து மோஷன் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நிறையா தண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லை பட்டர் ஃப்ரூட் அவகாடோ கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு அதுவும் கொடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. சாப்பிட்ற கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மறக்காமல் கண்டிப்பாக எல்லா ஃபுட்டு கடையிலையும் தண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.